அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர். அந்த ஃபேஸ்புக்கில் வாங்க கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீமில் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு பூரா அந்த அரசியலை வந்து அலசி ஆய்வு செஞ்சாச்சு. நேற்று எக்ஸிட் போல் வந்து ஒரு கலக்கிருச்சு. அதாவது எதிர்பார்த்தபடியே வந்துட்டு விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுக்களை பிரிச்சிருக்கிறாரு. அதில் தான் திகைப்பில் வந்து அதிமுகவும் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, எல்லா கட்சிகளுமே திகைப்பில் இருக்குது. நேற்று எக்ஸிட் போர்டில் 20 சீட்லேருந்து வருவாங்க, தாவேக்கா பிடிப்பாங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே. இப்போ நான் எங்கள் குழு வந்து ஆய்வு செஞ்சதில் நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். அதாவது விஜய் 10% ஓட்டை பிரிச்சிருந்தாருன்னா வந்து அவங்க ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து ஜம்முன்னு ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 20% ஓட்டுகளை பிரிச்சிருந்தாங்கன்னா திமுக ஓட்டு பிரிஞ்சு எடப்பாடியார் ஜம்ப் பண்ணிடுவார், வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். விஜய் 30% ஓட்டை பிரிச்சிருந்தாருன்னா, அதாவது அந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். விஜய் 40% ஓட்டை பிரிச்சிருந்தாருன்னா அவர் முதலமைச்சர். இதை நாங்கள் வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ நேற்று எக்ஸிட் போலில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா 20%, 20-25% ஓட்டுக்களை பிரித்ததோட விஜய் ஸ்டாப் ஆகிட்டார். அப்போ இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத திமுக தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஓட்டை பிரிச்சுருக்காரு, அதனால நாங்கள் வந்து ஜம்முன்னு ஆட்சிக்கு வந்துடுவோம். அதிமுககாரன் என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் கூட்டணி வலுவாக ஜான் பாண்டியன் வரைக்கும் சேர்த்து மூவேந்தர் முன்னணி கழகம், முன்னேற்ற கழகம், பாரிவேந்தர், வாசை முதற்கொண்டு கூட்டணியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறோம். அன்புமணி ராமதாஸ், பிஜேபி எல்லாம் சேர்த்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறோம். நாங்களே வந்து ஆட்சிக்கு வரப்போகிறோம், திமுக ஓட்டுக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் குழு வந்து ஒரு முடிவுக்கு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 20% ஓட்டு 20-25 விஜய் வந்து பிரிச்சிருக்கிறதுனால இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாதிப்பத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அது வந்து எடப்பாடியாருக்கு சாதகமாக அமைகிறதுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது. இது எங்கள் டீமோட இறுதி முடிவு.